இந்த லேடி இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க புடிச்ச முயல் இன்னைக்கு தான் கரியாச்சு. எப்படி தெரியுமா? 2012 அப்போ மாணிக்கம் அப்படின்ற இவரு செஞ்சிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாரு. அப்ப அவர் வீட்டு பக்கத்துல இருந்த சுமதி அப்படின்ற லேடி கூட கள்ள தொடர்புல இருந்தாரு. ஒரு நாள் அந்த மாணிக்கம் அந்த சுமதியை வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு பேரும் தப்பா இருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம் அந்த மாணிக்கத்தோட வைஃப் வீட்டுக்கு வர சத்தத்தை கேட்ட மாணிக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து சுமதியோட மண்டையில அடிச்சிருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள வந்த மாணிக்கத்தோட வைஃப் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து என்ன நடக்குதுன்னு கத்த, அதுக்கு அந்த மாணிக்கம் நான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்கும்போது இந்த சுமதி நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ திருடிட்டு இருந்தா, அதான் கோவத்துல கட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சேன், அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லி அவ கிட்ட போய் அவளுக்கு மூச்சு இருக்கான்னு பார்த்தா அவளுக்கு மூச்சு இல்ல. அந்த சுமதி இறந்து போயிட்டா. அப்புறம் அந்த மாணிக்கம் பொண்டாட்டி கிட்ட ஐயோ நான் கொலை பண்ணிட்டேன், என்ன போலீஸ் பிடிக்க போறாங்கன்னு அழுவ. அதை கேட்ட அவரோட வைஃப் மனசு கேட்காம விடுங்க நாம இவளோட பாடியை எங்கேயாவது போட்டுட்டு வரலாம்னு சொல்லி அவரும் சரின்னு அந்த சுமதியோட பாடியை கட்டி நைட் 2 மணிக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபாரஸ்ட்க்கு எடுத்துட்டு போய் அங்க இருந்த ஒரு பெரிய மரத்துல கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஊர்ல எல்லாரும் அந்த சுமதி அவன் கூட ஓடி போயிருப்பான்னு அவளை பத்தி பேசுறதை விட்டுட்டாங்க. அடுத்த சில மாசத்துல அந்த மாணிக்கம் அவர் வைஃபை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டாரு. இது நடந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாணிக்கம் மறுபடியும் அவரோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு செஞ்சிக்கு அவரோட பழைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சுமதியோட ஞாபகம் வந்ததால தன்னோட பையன் கிட்ட வாட முயல் பிடிச்சிட்டு வரலான்னு அந்த சுமதியோட பாடியை கட்டி போட்டு அதே ஃபாரஸ்ட்க்கு 2 பேரும் போயிருக்காங்க. அப்போ அந்த மரத்துக்கிட்ட போக அந்த மரத்துக்கு கீழே ஒரு முயல் இருந்திருக்கு. இத பார்த்த பையன் அதை பிடிக்க போகும்போது சடனா 12 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி போட்ட அந்த சுமதியோட எலும்பு குண்டு கீழே இருந்த முயல் மேல விழ இத பார்த்த மாணிக்கம் மிரண்டு போனாரு. ஆனா கடைசியில எலும்பு குண்டு விழுந்த முயல் மாட்டியதால அதை எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க.